Third question. Consider the points R, A, M, P. If they are joined in the same order, predict. First point another. Two sides of RAMP that are perpendicular to each other. Okay. Second point on the second question. One side of RAMP that is parallel to one of the axis. Okay. In axis வேணாலும் இருக்கலாம். X axis இருக்கலாம், Y axis இருக்கலாம். ஆனால் எதுக்கு parallelனு கேட்குறாங்க. Okay. Third question. Two points that are mirror images of each other in one axis. Okay. இது ரெண்டு பாயிண்ட் வந்து மிரர் இமேஜஸ் டு ஈச் அதர் இருக்கு. இது ஒரு ஆக்சஸ் பேஸ் பண்ணி அது எக்ஸா ஒய்யான்னு நமக்கு தெரியல. என்ன ரெண்டு பாயிண்ட்னு பார்க்கலாம். விச் ஆக்சஸ் இட் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஓகே. தென் நவ் பிளாட் தி பாயிண்ட்ஸ் அண்ட் வெரிஃபை யுவர் ப்ரெடிக்ஷன். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அதில் ஓகே. கிவன் என்னதுங்க? R வந்து 3,0 A 0, -2 M -5, -2 P -5, 2 இல்லைங்களா? ஓகே. இஃப் தே ஜாயின் இந்த சேம் ஆர்டர் ப்ரெடிக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? டூ சைட்ஸ் ஆஃப் RAMP தட் ஆர் பெர்பெண்டிகுலர் ஈச் அதர்னு கேட்டிருக்காங்க. ஓகே. பார்க்கலாம். சும்மா நம்ம அசம்ஷன் பண்ணி பார்ப்போமா முதல்ல. இப்போ ஆறுங்கிற வேல்யூ எங்கே இருக்குது? 3,0 இருக்குது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் சும்மா நம்ம அப்படியே மைண்டில் அப்படியே யோசிச்சு பாருங்க. நான் சொல்லுறத இங்கே சொல்ல நான் சும்மா ட்ரா பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அப்படியே மைண்டில் ரிவ்யூ பண்ணுங்கள். ஆறுங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது சொல்கிறாங்க? 3,0. அப்படின்னா 3 எங்கே இருக்குது? எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் 0வில் இருக்குது. அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயோ, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அது இருக்குது இல்லையா? அதுதான் 3,0ங்கிற பாயிண்ட். ஓகே. அது வரைக்கும் நமக்கு புரியுது. ஏ எங்கே இருக்குது பாருங்க. எக்ஸில் 0, ஒய்யில் -2. அப்படின்னா எக்ஸில் 0ன்னு அது ஒய் ஆக்சிஸில் இருக்கு, -2 கீழே இருக்கு. அதாவது ஒய் ஆக்சிஸில் -2 கீழே இருக்கு, ஆரிஜின்ல இருந்து கீழே இருக்கு இல்லையா? ஓகே. இங்கே இப்போ அப்போதான் எக்ஸ் ஆக்சிஸ் 0வா இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, -5, -2 இருக்கு. அப்போ இங்கே நல்ல கவனிங்க, இதுவும் ஒரே வேல்யூவா? ஒய் கோஆர்டினேட் சேமா இருக்கா ஏக்கும் எம்முக்கும்? ஆனால் அது எம் பாயிண்ட்ல எக்ஸ் வந்து -5 மாறிடுச்சு. அப்போ 0ல இருந்தது இங்கே -5 மாறி இருக்கு. 7 0 இங்கே -5. அப்போ எக்ஸ் வந்து இந்த எம் பாயிண்ட் வந்து அப்போ சம்வேர் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இங்கே எக்ஸ் 0, எக்ஸ் கோஆர்டினேட்ல எப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல -5 சம் எப்படி இருக்கலாம் இல்லையா? ஒய் வந்து நமக்கு -2 இங்கே இருக்கு எம்ங்கிற பாயிண்ட். சரி. பிங்கிற பாயிண்ட் பாருங்களேன். இங்கே எக்ஸ் வந்து சேமா இருக்கா? -5 -5ன்ட்டு. ஒய்யை பாருங்க, -2லேருந்து +2 மாறிட்டு. அப்போ இது இந்த குவாட்ரண்ட்ல அடுத்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டீங்க மேலே. அப்படிதானே? செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டு பிங்கிற பாயிண்ட் இல்லையா? ஓகே. இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விச் சைட் ஆஃப் RAMP தட் ஆர் பெர்பெண்டிகுலர். அதாவது இது இந்த இடம் ஏன்னு சொன்னோம் இல்லையா? 0, -2 இது வந்து ஏ பாயிண்ட் இல்லையா? ஏஎம்மும் எம்பியும் பெர்பெண்டிகுலரா இருக்கா? எழுதிடலாம் ஆன்சரை. ஓகேங்களா? இப்போ செகண்ட் பாயிண்ட் போகிறோம்.
இது நீங்கள் டெஃபினேஷனாக கூட எழுதலாம். ஏன்னா இப்போ ஏஎம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏலேருந்து எம் வந்து இது வந்து ஹரிசான்டல் டு பேரலல் டு பார்த்தீங்கன்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஆனால் எம் பாயிண்ட்ல இருந்து பி பாயிண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பேரலல் டு ஒய் ஆக்சிஸை மாறிடுச்சா சரிங்களா? அந்த மாதிரி டெஃபினேஷனாக எழுதினாலும் எழுதலாம். பட் இவங்க டெஃபினேஷன் ரீசன்லாம் எதுவும் கேட்கல, அதனால நம்ம இப்படி இந்த ஆன்சரோட நிறுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. ஒன் சைடு ஆஃப் ஆர்ஏஎம்பி தட் இஸ் பேரலல் டு ஒன் ஆஃப் தி ஆக்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆர்ஏஎம்பியில் ஏதோ ஒரு சைட் பேரலல்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் நமக்கு ரெண்டுமே பேரலில் வந்துருக்கு. ஏஎம் வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது, எம்பி வந்து ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கு இல்லையா? ஆன்சர் எழுதிடலாமா? Side AM is parallel to x-axis and side MP is parallel to y-axis. ரீசன் எழுதிக்கலாம். ரீசன் என்னதுங்க, இதுக்கு MP வந்து x கோஆர்டினேட் சேம், y கோஆர்டினேட் டிஃப்ரெண்ட் இல்லையா? Coordinate same and so different. இங்க வந்து y கோஆர்டினேட் சேம் ஏஎம்க்கு, ஏஎம்ல பார்த்தீங்கன்னா y கோஆர்டினேட் சேமாக இருக்கும், x டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். y coordinates of same எழுதிக்கலாம். Okay. And x coordinates are different. x coordinates different கூட இல்லை, y coordinates are sameன்னு போட்டாவே ஆன்சர் வந்துடும் நமக்கு. சரிங்களா? ஓகே. தேர்ட் பாயிண்ட் என்னது, 2 points that are mirror to 2 points that are mirror images of each other in one axis, which axis that will be கேட்டிருக்காங்க. ஓகே. என்ன பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? எம்என்பி. எதனால இந்த பாயிண்ட் பாருங்க, -5, -2. இது வந்து எங்க இருக்கு, ரெண்டுமே மைனஸ்ல இருக்கனால தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. இது எக்ஸ் வந்து மைனஸ்ல இருக்கு, ஒய் பிளஸ்ல இருக்கு, அப்ப அது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்ப இது எந்த ஆக்சிஸ்க்கு மிரரா இருக்கு, ஒய் ஆக்சிஸ்க்கு இது மிரரா இருக்கு, சாரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது மிரரா இருக்கு இல்லையா? ஏன்னா ஒய்ல தானே இது ஒய் வேல்யூ மாறி இருக்கு, எக்ஸ் வேல்யூ சேமா இருக்கு இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மிரரா இருக்கு. ஓகே, எழுதிருமா? points M and P. Mirror to each other to the x-axis. Let's check. Okay. Next, now plot the points and verify your predictions and கேட்டிருக்காங்க. points plot பண்ணி பார்த்துடலாமா? சரி, இந்த ஸ்கேலுக்கு ரஃபா ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸில் ஒய்ல மேக்ஸிமம் வேல்யூ என்னதுங்க, +2. lowest value -2 இல்லையா? ஓகே, அப்போ எக்ஸில் +2 -2. சரி, ஒய்க்கு எக்ஸில் வந்து -5ல இருக்கு, அப்புறம் +5ல இருக்கு. எக்ஸில் நம்ம முதல்ல போட்டு பார்த்துப்போம். ஸ்கேலிங், ஏன்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த டிஜிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? சரி.
இது வந்து நான் -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 ஓகே இதோட நிறுத்திக்கிறேன். சந்தர்ப்பம் -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 வச்சுக்கலாம். ஸ்கேலிங் வந்து சின்னதாக தான் நான் ட்ரா பண்ணுறேன். அதாவது 1 யூனிட் வந்து 0.5 சென்டிமீட்டர் ஸ்கேலில் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஓகே. நீங்கள் கிளாஸில் ட்ரா பண்ணும்போது 1 யூனிட் 1 சென்டிமீட்டர் ஸ்கேல்லே கூட ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 1 2 3 ஓகே 1 2 3 -1 -2 -3 சரி. இந்த x axis இங்க y இங்க -y origin 0 ஓகே. r வந்து 3,0 இருக்கா? xல 3 yல 0 r இது வந்து r 3,0ல இருக்கு. a வந்து 0, -2ல இருக்கு. இது வந்து a 0, -2ல இருக்கு. m வந்து -5, 2 xல வந்து -5 yல -2 இது இந்த இடத்துல இருக்கு. m -5, -2ல இருக்கு. தென் p வந்து xல -5 இதுல -2 yல -2 இந்த இடத்துல இருக்கு. ஓகே வந்து p -5, 2 ஓகே. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் RA AM MP PR பாருங்க ட்ரா பண்ணியாச்சா? ஓகே டாபிக் எழுதிருவாங்க வெரிஃபிகேஷன். thus வெரிஃபைடுன்னு எழுதிடலாமா? ஓகே thus the predictions are verified. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா?